அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காலக்கிழங்கு நினைக்கிறோம் சித்தங்கனி சங்கானை சங்கானைக்கு சித்தங்கனி வேணா போடுறா. நாங்க இன்னைக்கு இந்த காலில் வந்து சங்கானையை சுற்றி காட்டிக்கொள்ள போறோம். அதாவது வந்து இதுக்கு இருக்கிற நிறைய ஒரு டவுன் ஏரியான்னு சொன்னா சங்கானை உடனே ஞாபகம் வருது எங்களுக்கு கூட. இப்போ உதாரணமா சித்தங்கனி, வட்டுக்கோட்டை, மாவடி, அங்கால சுழிபுரம், படலி இப்பவைகள்லாம் இப்போ எங்கேயும் போய் வாங்கணும் அவசரமான சாமான ஊருக்கு இல்லைன்னா நாங்கள் சங்கானைக்கு போய் வாங்குவோம். அதான் பெங்களூருக்குலாம் சங்கானை தான் வருவோம். அப்படி இல்லைன்னு தான் நாங்கள் டவுனுக்கு போகிறோம். முந்தைய ஒரு காலத்துல மெயினா சங்கானா இருந்தான்னு சொல்லலாம். இப்ப டவுனுக்கு அடிக்கடி போறேன். இப்ப டப் எல்லாத்தையும் பைக்கள் இருக்கு, வலிக்கிட்டு போய் வர்ற. முந்தைய ஒரு இதென்றால் போறாண்டா. இப்ப பெங்களூர் போறாண்டா சங்கான சந்தைண்டா சங்கான சந்தை அப்படித்தான் இருந்தது. எல்லாம் வெளியில போய் வர்றது சரியான குறைவா தான் இருந்தது. சங்கான ஒரு மெயினான இடம் தான் சொல்லிக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி டவுன் இங்க இதுக்கு குட்டி டவுன் சொல்லலாம். நிறைய பேங்க் புதுசா கட்டடங்கள்லாம் கட்டிப்பட்டு வந்தது, வளர்ந்து கொண்டே வருது. எல்லா ஊருமே அப்படியே டெவலப் ஆகி கொண்டே வரும். இதான் நாங்கள் இன்னைக்கு காட்டப்புறோம். மெயின் ஏரியாவும் காட்டிட்டு உள்ளிடங்களை வந்து சுற்றி காட்டி கொள்ளப்புறோம். நீங்கள் வேறு சங்காலேருந்து பார்க்குறீங்கன்னா என்ன மாதிரி சொல்லிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு ஊரில் பார்க்கணும்னா கொமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்கன்னா தாராளமாக சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு யாரும் காலையில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இதே மாதிரி காலையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காலைக்கு நாங்கள் இந்த போர்டர்லேருந்து வலிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா காவல் ஐயப்பன் என்ன ஐயப்பன் இதை வச்சு அங்கால வந்து கோயில் அங்கால உள்ள இருக்குது. உடலே இருக்குது அந்த கோயில் என்ன இதுல வச்சு கும்பிடுறவ. மழை நேரம் எல்லாம் இதெல்லாம் வெள்ளம் சும்மா பாஞ்சோடுமே. இந்த மலை சித்தங்கனியால வரைக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த மலைக்கு இப்படியே நாங்கள் போக போறோம். சங்கானையை நோக்கி போறோம். நல்ல மத்தியான வெயிலுக்கு தான் போறோம். கொளுத்த போது சீட் கவர் அடிக்கிறது என்ன பைக் சீட் கவர். மற்ற அதுல பார்த்தீங்கன்னா ரோட்டு கரையில ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. வீட்டோடைய ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. தியேட்டர் ஒன்று வரும் இல்லை போட்டு அது சித்தங்கனி என்ன தியேட்டர் ரஞ்சனா செஞ்சுதான் இருக்கேன்னு. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால கடைகள் எல்லாம் மேலேயும் கட்டுப்படுது. சிவசக்தி பாய்ச்சாலை இருக்குது, கண்ணாடி கடை இருக்கு, மேலே கட்டுப்படுது. இது அந்த ரஞ்சனாஸ் தியேட்டர் இங்க இருக்கு பாருங்க. பழைய காலத்துல தியேட்டர் இப்ப எங்கிறது இல்லை. நிறைய பேர் இங்க இந்த ஊர்ல இருந்து யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கொமெண்ட்ஸ்ல சொல்லிக்கொள்ளுங்க. ரஞ்சனாஸ் தியேட்டர்ல படம் பார்த்தேன். இங்கால பாத்தீங்கன்னா கூட்டுறவு கிராமிய வங்கி என்று வருது பாருங்க. கிரௌட் ஓடிக்கணும். இப்ப மத்தியான நேரம் பண்ணோன்னா ஆக்கள் நடமாட்டம் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஊர்ப்புறம் இல்லை. இங்கால பாத்தீங்கன்னா இங்காலே ஒரு கட்டுரை தொகுதிகள் மேலே இருந்து கீழே இருக்குது. வந்து கண்ணாலாச்சு மேலே இருக்குது பாருங்க. அப்படி இங்கால ஏசியன் பெயின் இருக்குன்னு போஸ்ட் ஏசியன் பெயின். பட் இதுல ஏதோ சாப்பாடு கடை ஒன்று இருந்தது இல்லை, அது இருக்கா இப்போ திறந்தது. சாப்பாடு கடை இருக்குது. மற்ற இதுல சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது பாருங்க, கோஆபரேட்டிவ். இதுல அப்படியே பார்த்தோம்னால இங்கால சர்ச் தானே தானே கொல்லாந்துட்ட சர்ச் சங்கானை. கிட்டத்தட்ட நிறைய கோட்டை சங்கான கோட்டைன்னு சொல்றவே சர்ச் உண்டு. பராமரிப்பு ஒன்றும் இல்லை, ஆனா இருக்குது. ஒரு இதா இருக்குது. நிறைய பேர் டிக்டாக் செய்யற போட்டோக்கள் எடுக்கிறவே. இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது ஒரு ஆபத்தான பெண் உண்டு. அந்த மீன் கலதல் விற்கிற இடங்கள், மீன் மேசல் விற்கிற இடங்கள் இருக்குது. டயர் கடைகள். இங்கால பாத்தீங்கன்னா ஒரு வயல் ஒன்று வரும். இல்லாத வயல்வெளி கத்தரிக்காது எல்லாமே பயிரிட்டு இருக்குது. அதுக்கு முன்னுக்கே பாத்தீங்கன்னா தமிழ் ரோஸ் கிளாத்திங், சங்கானை பிரான்ச் இதுல இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனி போக போக லைனே கடைகள் தானே. சலூன் இதுல ஃபேமஸான சலூன் இது இருக்கு. ரவி மோட்டர்ஸ் இது வந்து இங்க ஃபேமஸ் உண்டு. கராஜ் உண்டு இங்க ஒரு ஃபேமஸ். சங்கானையில ஃபேமஸ். ஒரு இதுல பால் சங்கம் இருக்குது. அது நிறைய கடைகள் அப்படி இருக்குது. நிறைய ஃபேமஸான வேற கடைகளும் இருக்குது. அது தேவையில்லை எங்களுக்கு. இந்த சண்முகம் ஸ்டோர் அந்த அடைவு கடை அது இருக்குது. அது எல்ஜி அபான்ஸ் கூடிய புது ஷோரூம் இதுல வந்து எனக்கு எல்ஓசி ஃபினான்ஸ் இருக்கு. மற்ற இங்கால பீச் சங்கான மண்டியம் பீச். ஆனா குளம் தான் நாங்க மண்டியம் பீச் என்று சொல்றது. இதுக்கால நாங்க அந்த மீன் சந்தைகளுக்கு போகலாம். அந்த முதலாவது பேங்க் கொமர்ஷியல் பேங்க் இருக்கு பாருங்க. எங்களை போனோம்னா HNB இப்படி 3 பேங்க் வேறு. கொமர்ஷியல், HNB, NSB 3 பேங்கும் வேறு. ஒன்றுக்கும் நிறைய கடைகள் இருக்குது. பொதுவாக காட்டி கொண்டு போகணும். பக்கத்துல ஒரு ஒரு உணவகம் ஒன்று புதுசாக திறந்தீங்கன்னா சோலாசத்து புதுசாக திறந்தீங்கன்னா அதோட பிரிண்டிங் கடைகள், மற்ற அந்த கிஃப்ட் செய்கிறதுகள் நிறைய 2 பக்கமும் கடைகள் வருது. மற்ற சிங்ககிரி இருக்கு பாருங்க. இதுல அதோட இனி உடுப்பு கடை செக்ஷன் வருவேனே பாருங்க. கலைமகன் விலாசனம் வந்தியிலேருந்து இருக்கு இல்லையா சைவ கடை, பழைய கடை பாருங்க. இதுல இருக்கு. 2 பக்கம் காடி கொண்டு போறோம். பொதுவாகவே எங்களை உங்களுக்கு உடுப்பு கடைகள் இந்த 2 பக்கமுமே பாருங்க.
மற்ற ஃபார்மசி இருக்கு, மற்ற பாக்கிரட்னம் என்ன ஹார்ட்வேர், மற்ற பஜாஜும் இருக்கு. பஜாஜ் இப்போ தான் பைக்கில் வந்துடுறாங்க, இந்த பிராண்ட் நியூ போட்டு வச்சுக்கணும். இங்கால பரிசர கடைகள், கூல் பார்கள், உடுப்பு கடைகள், தையல் கடைகள் வந்து நிறைய போகுது பாருங்களேன். இங்கால வாசனா பேக்கரி இருக்குது, மற்ற லீலா சங்கானையில் ஃபேமஸ் லீலா பேக்கரி பாருங்க. இது நிறைய கடைகள், இதெல்லாம் பரிசர கடைகள் பாருங்க. இதுக்கு நிறைய பரிசர கடைகள். மற்ற சங்கானையில் அம்மாச்சி கிட்ட ஒரு 2 வருஷம் இருக்கு ஒன்றைக்கு வந்து பஸ் ஸ்டாண்டோடய அப்படி அம்மாச்சி உணவகம் இருக்கு. முன்னுக்கு பார்த்தோம்னா சந்தை கட்டட தொகுதி, இதில் சங்கானை சந்தைக்குரிய கட்டட தொகுதி. நிறைய கடைகள் முன்னுக்கு பரிசர கடைகள் எல்லாம் நிறைய பரிசர கடைகள், பாத்திர கடைகள், மற்ற மருந்து கடைகள் வந்து நிறைய கடை இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா சந்தை, இப்போ சந்தை வந்து க்ளோஸ் நேரம் ஓகே முடிஞ்சது. இவங்க மரக்கறி சந்தை சதுர்க்கம் வந்து போட்டது. சுத்தி கடைகள் தான், அதை நான் அப்புறம் அவங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிற சந்தையில் மெயின் ரோட்ல நேர போகிற இதில் அந்த கிரைண்டர்கள், மோட்டர்கள், திருத்திரடங்கள், ஃபேனல் திருத்துறது, மில்லுகள், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஃபேன்சி கடைகள். நீங்க அவள ஃபினான்ஸ் இருக்கேன்னு உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்களேன். முதல் 3 பேங்க் பார்த்துட்டோம், நீங்களாம் மிச்ச பேங்க் பார்க்க போறோம். என்ன நீங்களே பாத்தீங்கன்னா நிறைய கடைகள், கூல் பார்கள் அதெல்லாம் வந்து இருக்குது. ஆசிரியர் லெபரட்டரி இருக்கு. என்ன நாக்கடை பூட்டு விலை குறைஞ்சிட்டு தானே. இங்கால பார்த்தீங்கன்னா இதில் சிங்கர் நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டுருந்தாங்க, புதுசாக திறந்துருந்த சிங்கர் ஷோரூம், அது இங்கால இருக்கு பாருங்க. மேனேஜர் போகிற அடுத்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு, SLIC ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், இதெல்லாம் பழைய சிங்கர் இருந்தது. அங்கே போயிட்டு 4வது பேங்க் பார்த்து 5வது பேங்க் பார்க்குறோம் நினைக்கிறேன். சம்பத் வங்கி பக்கத்துல இருக்கிறவன். சம்பத் பேங்க் இருக்கு, செலான் பேங்க் இருக்குது. இதில் வண்டில் கடையில் அந்த வந்துட்டுடாப்பா நாங்கள் முதல் வரைக்கும் துறக்கான வந்து செலிங் இன்சூரன்ஸ், இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கட்டுறது. இப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால LB ஃபினான்ஸ் இருக்கு பாருங்க. இதை மெல்லாம் சந்தியது இல்லை சொல்றேன், மெல்லாவன் இடம் இல்லை இந்த சந்தியை சொல்றவ. அப்படி அங்கால போனீங்கன்னா BOC பேங்க் இருக்கு பாருங்க. நாங்கள் வேலை போனால் கட்டுவனதுக்கு போகலாம், நேராக போனால் மேனிபேக்கி நாங்கள் போகிற இதெல்லாம் போகிறோம். பியூட்டி பார்லர் அது இருக்கு பாருங்க. அப்படியே சங்கான இந்த போர்டர் வரைக்கும் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம். அப்படியே போய் இனி இங்கால குறைஞ்சிட்டு அந்த அவ்வளோ கிடைக்கும் அந்த சந்தை தொகுதியை சுற்றி தான் அந்த கொஞ்சம் பரபரப்பான இடம் இல்லைன்னு. இங்கால புதுசாக அதை கட்டுப்படுது, எனக்கு தெரிஞ்சு ஃபுட் சிட்டி அதில் என்ன நினைக்கிறேன், புதுசாக அதை கட்டுப்படுது. இங்கால பார்த்தீங்கன்னா சங்கானைக்குரிய அஞ்சல் அலுவலகம் சங்கானை பாருங்க. அதை விட அடுத்த புதுசு ஃபுட் சிட்டி மினி என்ன இன்னும் திறக்கப்படையில இப்போதான் போர்டுகள் எல்லாம் குழவி எல்லாம் இதண்டுப்படுது. அதாவது புகை பரிசோதனை காட்டுறதுக்கு முன்னுக்கு நேர ஃபுட் சிட்டி மினி அண்ட் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா புகை பரிசோதனை காட்டுற இடம் இருக்கு பாருங்க. ட்ரைகிரி அப்படி அதுக்கு பதில் ஒரு பெரிய பழக்கடை கனகாலமாக இருக்கு, அதுக்கு பதிலே இருக்குது. இதுக்கு உள்ளூர்களுக்கு நாங்கள் போய் கொண்டு போயிருக்கலாம். இந்த 2 ஒழுங்கையுமே கலவரம். இந்த சங்கானை ஒரு பாடசாலை இருக்கேன்னு பெரியக்கா போய் காட்டுறோம் நாங்கள். இதில் பார்த்தோம்னா அடுத்து இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்னா சங்கானை குடில் அண்டு இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க. ஒரு பொய்யாவது சொல்வண்ணையா வந்து சொல்லுவோம் நாங்கள். ஓகே, கொஞ்சம் தூரத்தில் வந்து சங்கானை போர்டர் வந்துருவேன். போர்டர் வந்து சண்டிலிப்பாய் வந்துடும். இதில் ஒரு கோயில் திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. குளோபல் டென்டல் கேர் அண்ட் இருக்குது. இதில் சங்கான ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் காட்டப்புறம் அந்த உள்ளுக்கு தான் இருக்குது. அது மெயின் ரோடோட வராது, உள் ரோடில் தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் மெயின் ரோட்டில் முக்கியமான டவுன் ஏரியா காட்டிட்டு அப்படியே முடிவு வரைக்கும் காட்டணும். மெயின் ரோட்டில் முடிவு எங்கே முடியுதுன்னு காட்டிட்டு பிறகு நாங்கள் உள்ளூர் அவங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறோம் பாருங்களேன். இதெல்லாம் சங்கானைக்கு இந்த இடங்கள் எல்லாம் வெளில நிற்கிற ஏரியாக்கள். பஞ்சர் பாட்டு இதில் பஸ் ஒன்று காத்து போய் நின்றது. SLTB கார் நகர் அங்கேருந்து வந்திருக்கிறோம். கோட்டாக்ஸ் முஞ்சிலு தான் காத்து போய் இருந்தது. இதில் ஒரு போட் வேறுமே இல்லை முடியல அங்கே வேறு தானே. இதில் ஒரு குட்டி கோயில் இது முகப்பாது வச்சுக்கணும். இதெல்லாம் வெளில நிற்கிற இடம் ஃபுல்லாக மலைக்கு. இதில் ஒரு மெட்ஸ் ஓசன் அண்டு ஒரு டியூஷன் சென்டர் இருக்குது. இல்ல ஒரு சோறு தானே, ஒரு சோறு இப்ப திறக்கிற இல்லை போல. இங்கே இதுல பாத்தீங்கன்னா நன்றி மீண்டும் பெருக வேண்டியிருக்கிறது. இதுல இதோட வந்து சங்கானை நிறைவடைகிறது. வேறு அதே தெரியாதான் இங்க லைட்டா காரணம் இங்க தெரியுது பாருங்க.
ஓகே, இப்படி நாங்கள் அங்கே போய் புல் ஒழுங்கையில சுற்றி காட்டிக்கொள்றோம். அதாவது நாங்கள் இப்போ மெயின் ரோட் பார்த்துட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா சர்ச் லேன் தேவாலய வீதிக்கு போக போகிறோம்னு அதில் போட்டுக்கு தேவாலய வீதி என்று இருக்கு. இந்த லேனுக்குள்ளே தான் போயிருக்கா பார்க்க போகிறோம். இது சந்தானே கொஞ்சம் ஃபேமஸான இடம் என்ன. நாங்கள் மெயின் ரோட்டை மட்டும் காட்டிட்டு போனோமாமன் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லா ஊரும் அப்படி ஒரு உள்ளுக்கெல்லாம் சுற்றி காட்ட போகிறதில்ல. மெயினாக சில ஒழுங்கையில வந்து உங்களுக்கு போய் காட்டி கொள்ள போகிறோம். ஒரு 50 ஒழுங்கை இருக்கட்டா நாங்கள் கடைசி 30 ஒழுங்கையாக கவர் பண்ணுவோம். அவ்வளோத்துக்கு 50 ஒழுங்கை இருக்காது. இப்போ 10 ஒழுங்கையில் ஒரு 7 ஒழுங்கைனாலும் உங்களுக்கு சுற்றி சுற்றி காட்டிட்டு தான் போகிற வளமை. அப்படிதான் காட்டி கொள்ள போகிறோம். டவுன் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். பிறகு நீ ஊருக்குள்ளே இறங்கிட்டோம் என்றால் ஆட்கள் நடமாட்டம் சரியான குறைவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மாடி வீடு உண்டு, சின்ன கணக்கான குட்டி மாடி வீடு. போனோம்னா இது இந்த ஒரு வீடு, புது வீடு ஒன்று கட்டியிருக்கணும் நினைக்கிறேன். நேராக சேர்ச்சுக்கு போதும். அதில் ஸ்கூலுன்ற ஒரு போட்டும் போட்டிருந்தது. ஸ்கூலும் அங்கே இருக்கிறது தெரியாது. போயிட்டு திரும்பி வந்துட்டு வந்தா சரி. மெயின் ரோட்டு தான் போகுது. ஒரு சப்ல போகுது. போவோம், போகிற வரைக்கும் போவோம். அதுக்கு ஊர் போட்டு திருப்பி வர்றதானே நல்ல அமைதியாக இருக்கும். ஏன்னா உள்ளூர் புறங்களுக்கு சரி மாட்டாங்க. இப்போ இந்த நேரம் நாங்கள் இருக்கிற இப்போ 2:19. இந்த 2:19க்கு சனம் வழியில் வந்து இந்த வெயில், அதுவும் வெயில் சும்மா லைனுக்கு போயிடு. லைனுக்கு போயிடு. வெறும் கிரவுண்ட் வராது. சூரியன் சும்மா கூட்டி விட்டு இருக்கிறார். ரிமோட் துளைச்சி போட்டார் கூட. அதான் அது சும்மா இப்போ நிற்கிது. சும்மா கடுக்குது. கையெல்லாம் ஷர்ட்டுக்கு மேலே ஒரு கலர், ஷர்ட்டுக்கு கீழே ஒரு கலர். ஸ்கூல் சர்வீஸ் பஸ்ஸுகள் பிள்ளைகள் இறக்கி போட்டு போகுது. சர்ச்லேயே நின்று வந்தபடியா எனக்கு தெரிஞ்சாங்க கொமர்ஷியலுக்கு முன்னே போய் ஏற்று பண்ண தோணுது எனக்கு பார்க்க. அதடியில போக மாதிரியில. ஓகே, பஸ்ஸுக்கு பின்னால் நின்று தான் போகணும் போலாங்க. வெண்டு ஒன்று வேறு தானே. ஓகே, ஓப்போம் வாங்க, பின்னால வாங்க. நேரம் ஓட்ட நாங்களும் சேர்ச்சு தேடி போகிறோம். சேர்ச்சில் என் பெருமாண்டு தெரியல. அதில் பழைய வீடுகள், பெரிய காணிகள் என்ன. ஆமாடாப்பா, நாலு பக்கம் வயல்கள். விதைக்கு ஒன்றும் இல்லை, அறுவடை இது மட்டும்தான். அதாவது நெல் மட்டும்தான். இங்கே பழைய வீடுகள் இல்லாமல் இருக்கு. சன்மானைகளே இப்பதான் வர்றீங்க. நாங்கள் பார்த்துட்டு போவோம் பாருங்க. அட்ரஸ் பார்க்கறது இங்கே வந்துட்டோம். கட்டுறோம் வித்தியாசமா இருக்கு என்ன. சர்ச் தான் அவங்க இங்க இருக்கிறது. அங்கே சர்ச்சையும் காட்டிட்டோம். பேராலயம். ஓகே, பக்கத்துலேயே ஸ்கூலுங்க தான் இருக்கும். ஓகே, நாங்கள் அப்படியே பக்கத்தில் ஸ்கூலையும் காட்டிட்டு அப்படியே எங்களை போய் கொள்றோம் பாருங்க. ஸ்தான ஆமிதாக்கா பாடசாலை. ஓகே பாருங்க, பக்கத்தில் சிறுவர் பூங்கா. அது வந்து சரிக்கணும். யாரும் இந்த ஸ்கூலில் சின்ன பிள்ளைகள் தான் படிப்பினோம். இது சின்ன ஸ்கூலாக தான் இருக்கு. அதை ஃபோன் பாவிக்க மாட்டோம் தானே. நல்ல குளிர்மையாக இருக்கேன்னு இருக்க மரங்களுக்கு. சரி, சேர்த்து தேடி கனதுரம் வந்துட்டோம். அப்படியே யூட்டன் போடுவோமா. சரி, வந்து நாங்கள் அப்படியே கேரம் சொந்தர் சாப்பிட்டு போகணுன்ட்டு. செல்வா கேரம் சொந்தர் செலிங்கோ இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் இருக்கும். அதை நீங்கள் சாப்பிடலாம். இப்போ சுண்டல் வாங்கினாங்க. குழந்தை உள்ளது போச்சு. ஹெல்மெட்டை மாறி கொண்டு போட்டேன். கை சாப்பிடல. ஓகே, நல்ல ஸ்பைசியா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? நல்லது, நல்ல உரைப்பா இருக்கும். சோசம் விட்டு தருவார் சிலது. மற்ற அதை விட நிறைய இருக்கு. தேன் முருகு இருக்குது, வடை இருக்குது, பான் வடை இருக்குது, பகோடா இருக்குது. ஸ்பைசி இப்போ இருக்கிறேன். நல்லா இருக்கும். கடலை எல்லா வேகி இருக்கு. இங்கே வேணும்னா தேவையான வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகலாம். அதில் காட்டணும். இப்போ இருக்குதானே. வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் சின்ன பாட்டாக காட்டியிருந்தாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ணாண்ட கடையில் லைட்டாக சுண்டல் சாப்பிட்டு
நாங்கள் அப்படியே வெளிக்கிடுறோம். வெளிக்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா சந்தைக்கு பின்பக்கம் இருக்கா போய் பார்க்க போகிறோம். இதெல்லாமே உங்களுக்கு காட்டியிருந்தாங்க, பேங்க் எல்லாமே காட்டியிருந்தாங்க. சந்தைக்கு பின்பக்கம், அதாவது வந்து மிரக்கரை சந்தை பின்பக்கம் காசிப்பிள்ளை கடை, அதெல்லாம் ஃபேமஸான கடை, அதற்காக காட்ட போகிறோம். நல்ல உழைப்பு விரும்புவீங்களா சுண்டல் சாப்பிட்டு அப்படியே ஓ கதைக்க முடியாது நிற்கிறான் பாவை. சுண்டலை வாங்கி கொடுத்து ஓ நல்ல டேஸ்டா இருக்கு. இதுல நிறைய கடைகள் இருக்கு பாருங்களேன். இங்காலையும் பாத்தீங்கன்னா இங்காலையும் கடை, இங்க சந்தைக்குள்ளே வந்து நிறைய கடைகள் இருக்குது. இப்போ நான் உள்ள போனா இதுக்கெல்லாம் போய்க்கொள்ளலாம், நாங்கள் அங்காளி பக்கம் எல்லாம் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு திருப்புங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கொமர்ஷியல் கிரெடிட் சந்தை இருக்குது. இதான் சந்தைன்ற பின்பக்கம் என்ன சந்தையில பின்பக்கத்தை போதீங்களா மிரக்கல் சந்தை. நல்ல காசிப்பிள்ளை கடைகள் இருக்கும். அந்த காசிப்பிள்ளை கடைகளும் ஃபேமஸ், சங்கனே ஃபேமஸ். கொஞ்சம் இது எங்க போய் ஏற்றுமென்றா லீலா பேக்கரியில போய் ஏற்றும். நாங்கள் உள்ளால ஊர் மனைக்குள்ள போகலாம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கா போய் பார்க்கணும். இதையும் பார்த்துட்டு தான் மெயின், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெயினான இடம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் போய் ஏறலாம். இதில் இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அம்மாச்சி உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. நேராக விடுங்க அம்மாச்சிக்கு பின் பக்கத்தால். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பின்னால் பார்த்தீங்கன்னா பிரதேச செயலகம் இருக்கு. பிரதேச செயலகம் இதெல்லாம் போய் வர்றேன் இப்போ. இதனால அம்மாச்சி இப்போ என்ன செய்ய போறோம் என்றால் இதுக்கு அழகறி இப்போ இந்த ஒழுங்கை கலவிட போறோம். சந்தைக்கு முன் ஒழுங்கை பிரதேச செயலம் 50 மீட்டர் போட்டிருக்குது. இதாலையும் போய் போகலாம் பிரதேச செயலத்துக்கு. இதுல வந்து நிறைய ஹார்ட்வேர் கடைகள் இருக்குது, மற்ற துணி கடைகள் இருக்குது பாருங்களேன். இதுலேயும் ஹார்ட்வேர் கடைகள் இருக்குது பாருங்க. பிரதேச செயலகம் வெளியாம் மேற்கு சங்கானை பார்ட்ஸ் கடைகள் இருக்குது. இப்போ இங்கே இதில் இருக்க அதில் திருப்பம் ஒழுங்கையில் இதில் தம்ஸ் அப் இருக்கு. நல்லாமடத்தில் பிரான்ச் தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோர். இதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து இப்போ இல்லை. அப்படியே இது வந்து மண்டியம் பீச்சுக்கு போகிறது. இதில் வந்து மீன் சந்தையை காட்டணும்னா இதுக்கு வந்திருந்தேன். கூட்டியிருக்குமே அது ஏதாச்சும் ஜூட்டு நடிங்க. இங்கே இருக்கு மீன் சந்தை, தான் சங்கானை மீன் சந்தை. ஓ பின்னாம்பைக்கும் இருக்கிறது. வேலைக்கு இது வந்தால் தான் வாங்கலாம் இங்கே. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் லேனால் அப்படியே பின்னால் திரும்பி ஆஸ்பத்திரிக்கு போக போகிறோம். இது கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் இல்லை. நாங்கள் அந்த லேனால் அப்படியே போய் போக போகிறோம். நீங்கள் தம்ஸ் அப் ஆரம் சங்கானை இங்கே பக்கம் இருக்கிறீங்கன்னா இங்கேயும் வந்து பொருட்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணொலி போடுற கடை தம்ஸ் அப் ஸ்டோர் இப்போ இதில் இருக்கு. இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஜெஃப்னா தனியார் கல்வி நிலையம் இருக்கு அவங்களுக்கு. மாளியாவத்தி இது இங்கே கேள்விப்பட்ட இடம் நினைக்கிறது. நீங்க வயல் வழி என்ன வயல் தோட்டத்துல சுத்தி அப்படியே கமுகு வச்சிருக்கு பாருங்க. கத்தரிக்காய் வச்சு கிடக்கு. நல்ல ஆங்கிள் கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்களேன். இந்த வக்கேலுக்கு இந்த தோட்டங்களுக்கு வேலை செய்யறாண்டா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். சும்மா இடிச்சு தள்ளுவேனே. நாங்கள் இதுக்கு சுற்றி முழுக்க சங்கானே, அதுக்கு தான் நாங்கள் சுற்றி நிற்போம். ஒரு வீடு ஒன்று வித்தியாசமா வியூ இருக்கு பாருங்க. இதுக்கு அப்படி போனால் மடலையில இப்போ போயிடலாம், அப்படி போகலாமே. நாங்கள் சாண்டில் இப்போ அப்படி வந்து எல்லா இடமும் கலந்து உள்ள ஒழுங்குகளுக்கு கலந்து வரும். நட்ஸ் அண்ட் டியூசர் இதெல்லாம் மழை நேரங்கள், அந்த மேரிமலை நேரங்கள்ல கொஞ்சம் கூட வெள்ளங்கள் எங்களை ஓடி திடீர்னு இதுக்கால ரோட்டுகளுக்கால நாங்கள் வேலை பக்கம் போவோம். காட்டி கொண்டு போறோம். அதுல ஏதோ கோயில் வருது நேரா போனா விரைக போவோம். கோயில் உண்டு, குட்டி கோயில் உண்டு. இது வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா ஹாஸ்பிட்டலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் மெயின் பாதையாண்டு இல்லை, நிறைய பாதைகள் இருக்குது. எல்லா ரோட்டால வந்து போகலாம்.
நிறைய இதுகளை போகலாம். இதுல நல்ல கடைகள் எல்லாம் இருக்குது. இதுல பாருங்க, நல்ல வெறும் வீடு, வளவு வளவு வெறும் வளவு. அதான் நில வெயில். காப்பெட் ரோடுன்றதால போக பிரச்சனை. முந்தைய ஒரு காலத்துல இது நல்ல ரோடு சரியில்லாத தானே நடந்தது. முந்தைய ஒரு காலம் கனகாலம் இருக்கு. நான் இதே வந்து நாங்கள் நேரம் டிரெக்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போடையில நாங்கள் சுற்றி சுற்றி போகிறோம். அதுக்காக விடுங்க. இதில் ஒரு குட்டி கோயில் உண்டு, புதுசாக பெயிண்ட் அடிச்சிக்கணும். இது கான்கிரீட் ரோடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏறுவோமா இல்லாட்டி வேற எங்கே ஏறுவோமா தெரியல. சந்தில கோயில் அதாலையும் போகலாம். அதாலையும் சுற்றி போகலாம். நாங்கள் பாருங்க, சனசமூக நிலையம், காளியம்பா சனசமூக நிலையம். ஏதாவது நேராக போகிறோம். இதில் இருக்க ஊர்களை சும்மா காட்டி கொள்றோம். இதில் எல்லா இடமும் எல்லா ஒழுங்கையும் கனெக்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது. அப்படி சுற்றி சுற்றி போகிற இதில் வந்து வேற இதில் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். பாருங்க, அதில் போய் இன்னொரு கோயில், இதை குட்டி கோயில் இருக்குதுன்னு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. அம்மன் கோயில் உண்டு. காளியம்மன் கோயில் தேவஸ்தானம் வந்து போட்டிருக்குது. காளியம்மன் தேவஸ்தானம் உண்டு. எல்லாமே சங்கான அந்த பிரதேசம் தான் பெறப்போதானே. காளியம்மன் காப்பெட் ரோட் போகுது. நிச்சாமன் ஞான வைரவர் கோயிலுக்கு இதால போகலாம். அதுக்காகதான் நாங்க விட்டுருக்கோம். அதால சுற்றி போகணும். நாங்க சுத்தி காட்டி கொள்றாங்க. வேற ஊர்களும் கிளந்து வரும். இப்போ வந்து சேவலை வந்து சிக்கன் ஆகி போடாது. ஒரு காலர் வந்து வெளுப்பாங்க. ஆக்கள் நடமாட்டமே சரியான ஒரு குறைவுதான் டியூஷன் போதுக்குள்ள. பள்ளம் அப்படியே பார்த்து போவோம். பாருங்க, இவ்வளவு சுத்தி சுத்தி இருக்க வர்றது காரணம் வந்து சங்கான ஆஸ்பத்திரிக்காட்ட. ஆனா இப்படித்தான் சுத்தி போகணும்னு பிறகு யோசிக்கிறாரு. புதுசா பாக்குறாங்க யோசிக்கிறீல. அதுதான் நீங்க என்ன இவ்வளவு சுத்தி போக ஆஸ்பத்திரிக்கு யோசிக்கிறீல. இது வந்து நாங்க அந்த உள்ளூர்ல சுத்தி காட்டுறதால அந்த ஒழுங்குகள் மாறி மாறி விட்டு விட்டு போய் காட்டிக்கொள்றோம். நாங்க நிச்சயமத்துக்கால போய்த்தான் உங்களுக்கு காட்டிக்கொள்றதால நம்மளுக்கு அப்படி இருக்கு. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் தூரம் நினைக்க கூடாது. உள்ளதான், மெயின் ரோட்ல இருந்து உள்ளதான். இந்த ரோடு தான் ஆஸ்பத்திரி. இதுக்கு நீங்க வடலியப்பு காலம் வந்து கொள்ளலாம், சங்கானை காலம் வந்து கொள்ளலாம், பண்ணத்தெரிப்பு பக்கத்தாலையும் வந்து கொள்ளலாம். நிறைய பாதைகள் இருக்குது. அதுக்கால சுற்றி வரலாம். விக்னேஸ்வரா வித்யாலயம் பாருங்க, சின்ன ஸ்கூல் தானே, சின்ன பிள்ளைகள். ஓகே, இதுக்காக வடலியை பதவிகளை வந்து இதுக்காக வருவோம். என்ன கோயில்? நிச்சாமன் கோயில். பெரிய ஒரு அதான் சங்கான இந்து இளைஞர் மன்றத்தின் அந்த கட்டடம் ஒன்று இருக்கு பாருங்க. மெயினா காப்பேட் போட்டதுன்னு நாங்க இதுக்கு காட்டேக்கே நிறைய ஒழுங்கா மெயினா காட்டிடுவாங்க. சுத்தி 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 அந்த கனெக்ஷன்கள் அப்படியே வந்து 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 காட்டியிருப்போம். நீங்க இதுக்கு பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலையும் காட்டிட்டு நல்லா ரோட் அளவுக்கா போயிட்டு அப்படியே எங்களுக்கு முடிச்சுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். நேரா போனாலும் ஹாஸ்பிட்டல் அழைக்கலாம். நாங்கள் நேராக போய் ரோட்டை என்ன கோயிலை பார்த்துட்டு போவோம். மலுவை வீதி வட்டாரம் 4. பாருங்க, இது கோயில் முகப்பு. பெரிய வளவன கோயில். வாசிய சாலை இருக்குது. இதுல 2 கரையும் வீடுகள், மரங்கள். ஊர்ப்புறங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஊர்ப்புறங்கள்ல வந்து இப்ப நான் உள்ள வந்து சின்ன சின்ன கடைகள் எங்கேயும் கிடைக்க இருக்கலாம். சின்ன சின்ன பரசர கடைகள் அதுகள் போட்டிருப்பீங்க. நம்ம அந்த உள்ளூருக்குள்ளேயே சாமான் விற்கிறாக்கள் அப்படி வச்சிருப்பீங்க. சில இடங்கள் அதுகளும் பெறாது. நாங்கள் வெளியில போயிட்டு உள்ள மெயின் ரோட்ல தான் வாங்க வேண்டியது வேலை இருக்கலாம். சைக்கிள் கடையாதுகள் இருக்குது. பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. ஓ, சுத்தி சுத்தி ஓடணும்.
நாங்க அதுக்கு அந்த ஒழுங்கைக்கால வந்திருந்தா இங்க வந்திருப்போம். ஓகே, இன்னும் கொஞ்சம் இதுல ஆஸ்பத்திரி எங்களுக்கு காட்டிக்கொள்றோம். ஓகே, சங்கான இந்து இளைஞர் மன்றத்தின் சிறுவர் பாடசாலை இதுல இருக்கு. இதுல ஒரு சிறுவர் பாடசாலை இருக்கு. இதெல்லாம் சங்கானை தான். நீங்க போய் யோசிக்கிறீங்கள, சங்கான சிறுவர் பாடசாலை இருக்கு. கிழக்கு மேற்கு அந்த இது வரும். ஓகே, எப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. பெயின் அடிச்சிக்கிறேன் போல நம்ம அதுல. இதுல ஒரு உணவகம் இருக்குது. இது பாத்தீங்கன்னா சங்கானை ஆஸ்பத்திரி. இதுக்கு ஒரு ஃபேமஸ் சங்கானை ஆஸ்பத்திரி வந்து ஒரு ஃபேமஸ் வாகன நிறுத்த தடை. ஓகே, கவர்மெண்ட். ஓகே, வாழை கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு. கனடா கெஸ்ட் ஹவுஸ். கனடாவோ கனடா வியூ நல்லா இருக்கு. பெண்குயின் அப்படி எல்லாம் வச்சு செய்து வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைகளை காண்டி. சரக்கு பாவிக்கிறேல எப்படி நாங்கள் நேராக போய் மெல்லாம் சந்திக்கு மாதிரி போகலாமே. அது எப்படி போய் எப்படி தொடர்ந்து உங்களுக்கு காடி கொண்டு போகிறோம். இதுக்கு வருது. இதுக்கு இப்ப வீடியோக்கான தான் இப்படி சுத்தி பாக்குற மாதிரியே மற்றபடி இதுக்கு வருது. அதை வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றோம். இதுக்கு சின்ன சின்ன ஒழுங்கு எல்லாம் பெறுது. இதுல எல்லாம் நாங்க போய் உள்ள ஊர்களுக்கு எல்லாம் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஒழுங்கு எல்லாம் போனோம்னா போகலாம். இதுல ஒரு கோயில் இது காட்டி கொண்டு போறோம் பாருங்க. அப்படியே காப்பட் ரோடுன்னு அந்த மெல்லாம் ரோடு தானே போய் ஏற்று தானே போய் அப்படி உங்களுக்கு மெல்லாம் சந்தியிலே அப்படியே கறிட்டு அப்படி உங்களுக்கு காணொலி என்றதை சொல்லலாம் நினைக்கிறேன். அப்போ அப்படியே பார்த்துன்னு போவோம். ஆஃபீஸ் வர மேக்கிறேன். சங்கானை சிவபிராச இந்து ஆரம்ப பாடசாலை பிரைமரி சிவபிராசா அங்கால திரும்பினோட வரும். அதில் அதே மாதிரி காட்டிக்கொள்றேன் அந்த ஸ்கூலு. மெல்லான் ரோடு தான். அதாவது நான் சங்கானை மெல்லான் ரோட்டை சொல்லிக் கொள்றோம். இதால போனா மெல்லாத்து போலாம். நாங்க தொட்டிலடி போய் போகலாம். ஓகே, இப்படியே வந்து நேராக திருப்பி நாங்கள் சங்கானை டவுனுக்கு நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் சிவபிராசா அந்த பெரியாகண்ட ஸ்கூல் இதுவும் பெரும் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு பாருங்க. போயிருக்கிறானே சங்கான மேஸ் எல்லாம் இதுதானே வெறுமன் இந்த லைன்ல மிரக்காலை ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு நல்ல முந்தி சரியான மணிகண்ட நிறைக்கு மாலை நிறைய இருக்கலாம். சிவபிராசா ஸ்கூல் தானே பாருங்க. உங்களுக்கு காடி கொண்டு போறோம் பாருங்க. ஸ்கூல் முடிஞ்சது தானே. இதுதானே சிவபிராசா ஸ்கூல் தானே. அங்கால பிரைமரி இங்கால இதண்டே பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறோமே. சங்கானை சிவபிராசா வித்தியாசாலை. ஓகே, இப்படியே போனோம்னா நல்லா சந்தி நேர தெரியுது பாருங்க. நல்ல வெயில நேர கொளுத்துது. இதுல ஒரு மாடி வீடு. அதான் தூரத்துல காணல் நீர் தெரியும். அது முந்தி சின்ன இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளைல படிக்கும் போது அந்த காணொலியில் படிக்கவும் தெரியாது. உதயாவது போகாம இருக்குதுல. ஓகே, இன்னும் கொஞ்சத்துல வந்து காணொலியை வந்து நான் நிறைவு செய்திருவேன். நீங்களும் என்ன மாதிரி இருந்து சொல்லிக் கொள்ளுங்கள். காணொலி அங்க உதல வருதானே கம்பெனியோட சர்வீஸ் சென்டர். ஓகே, இங்க இதுல பாத்தீங்கன்னா பஜாஜ் சர்வீஸ் சென்டர் இருக்கு பாருங்க. கேம்பிரிட்ஜ் கல்வி நிலையம் இதுக்கு இருக்குது. கோயில் உண்டு, நல்லபடியா இருக்கு கோயில். ஓகே, அப்படியே போனோம்னால் நாங்கள் நல்லா சந்தையில் ஏறிடுவோம். அது அது வசந்தன் காலம். அதாவது அந்த மல்லாஞ்சந்தில அந்த வயரிங் பைக்கின் வயரிங் வேலையில பாக்குற கடை இருக்கு. நம்மள ஒரு கடை ஒன்று வரும். இதுல ஆட்டோ நிற்குது. இந்த கடை வந்து அந்த வயரிங் வேலை செய்கிறவ கொஞ்சம் ஃபேமஸான கடை இதுல. ஓகே, இதான் நம்ம பிஓசி பேங்க் அதில் காட்டியிருந்தாங்க. இப்படி வந்து சங்கானை அநேகமாக 60 வீதத்துக்கிட்ட சுற்றி காட்டியிருப்போம். நீங்களும் என்ன வேண்டு பார்த்துருக்கீங்க. என்ன வேண்டு மறக்காமல் சொல்லிக்கொள்ளுங்க. இதே மாதிரி வேறு எது ஊர்களும் வந்து எங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்ளணுங்க. கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அந்த ஊர்களும் போக உடனே வந்து வராது. போக உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஓகே, நாங்கள் மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். மறக்காம கேரட்ஸ் எக்ஸ்ப்ளோர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பாய்.